மூடி தர முன்னாடி நல்லா இருந்ததா? இப்ப எப்படி இருக்கு? आप कैसा है? ये सुन पा कैसा है दर्द आपको? पहले से बेहतर है। கூட அவர் சொல்லிட்டுங்களா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேட்டில சொல்லுப்பா. தனியா தனியா டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு இன்னும் இன்னும் எப்படி ஒரு வாரம் 2 வாரத்துக்கு மேலே ஆகிடுங்க. நீ செட்டில் ஆகிறதுக்கு 3 மாதம் ஆகிடும் டோட்டலாக. இப்போ நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இன்னும் இங்கே 2 ஃப்ராக்சர் இருக்குது கை. ஆமாம், ஏன்னா இது ரத்த ஓட்டம் வந்தாலே நம்ம ஃபிக்ஸ் பண்ணவே முடியும். இல்லைனா இது பண்ணாலே வேஸ்ட். அது ஒரு ரத்த நம்ம ரெடி பண்ணி ரத்த ஓட்டம் வந்துடுச்சு, மூவ்மெண்ட் வருதுன்னா தான் அடுத்து நம்ம கீழே போய் பண்ண போகிறோம் சர்ஜரியை. இன்னும் 2 சர்ஜரி பண்ணணும். இதுக்கு இன்னொரு எலும்பு உடஞ்சிருக்குது. இது கீழே இருக்க எலும்பும் நம்ம இது செட்டில் ஆனதுக்கு அப்புறம் அதுக்கு அடுத்து வலி இருக்காது. இப்போ வலி அதுக்கு தான் கட்டு போட்டுருக்கோம். கடந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி அன்று 20 வயது மதிப்பிற்க வாலிபர் ஒருவர் விபத்தில் தன்னுடைய கையில் ஷோல்டரையும் கையும் இருக்கிற இடத்துல வந்து முழுமையாக கட்டாயி, அதாவது எலும்பு, இரத்த குழாய் மற்றும் தசை நாறுகள் எல்லாமே கட்டுப்பட்டு எங்ககிட்ட வந்திருந்தாரு. அடிப்பட்ட இடத்துலிருந்தே எங்ககிட்ட கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணதுனால அவங்களுக்கு ப்ராப்பரான இன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது ப்ளீடிங் போகாமல் இருக்கிறதுக்கு எப்படி கம்ப்ரெஷன் பேண்டேஜ் கொடுக்கணும், ப்ளஸ் வந்து ஐஸ்பெக்ஸ் வச்சு எப்படி கையை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் நாங்கள் கொடுத்துட்டு இருந்தோம். ஸோ அங்கிருந்து அடிப்பட்டத்திலிருந்து ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸில் இங்கே வரத்துக்குள்ள அவர் நாங்கள் எங்கள் டீமை தயார் நிலையில் வச்சுருந்ததுனால வந்த உடனே அவருக்கு வலி நிவாரணத்துக்கு மருந்தும் அல்ட்ராசவுண்ட் கைடடாக ஒரு அனஸ்தீசியாவை கொடுத்துட்டு பிளாக் கொடுத்துட்டு அவருக்கு பிளட் இன்வெஸ்டிகேஷன் எடுத்து ரேடியாலஜிக்கல் இன்வெஸ்டிகேஷன் எடுத்தோம். ஸோ பிளட்டு வந்து தேவைப்பட்டிருந்தது, அந்த உடனே அரேஞ்ச் பண்ணி பிளட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ மற்ற டீமுக்கும் ஒன்ஸ் நாங்கள் பார்த்த உடனே பல்ஸ் இல்லை, கை தனியாக இருக்கிறதுனால வாஸ்குலர் சர்ஜன், பிளாஸ்டிக் சர்ஜனையுமே அலர்ட் பண்ணியிருந்தோம். ஒன்ஸ் நாங்கள் இந்த ரேடியாலஜிக்கல் இன்வெஸ்டிகேஷன், சிடி ஆன்ஜியோ இதெல்லாம் பண்ணதில் வந்து இந்த இடத்துல பிரேக்கியல் ஆர்டரி கட்டாக இருந்தது, ப்ளஸ் தசைநார்கள் கட்டாக இருந்தது. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் ரத்தம் உடனே போட்டு பேஷண்ட்டை வந்து சர்ஜரிக்கு ஷிஃப்ட் பண்ணோம். சுமார் கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரம், 7 மணி நேரத்தில் 10 மணி நேரம் இந்த அறுவை சிகிச்சை நடந்தது. இந்த அறுவை சிகிச்சையில் வந்து முதல் கட்டமாக எலும்பை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாஸ்குலர் சர்ஜனும் பிளாஸ்டிக் சர்ஜனை வச்சுக்கிட்டு வாஸ்குலர் ரிப்பேர் பண்ணியிருந்தோம். போத் ஆர்ட்ரி அண்ட் வெயினை நம்ம ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணியாச்சு, நர்வ்ஸையும் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்து பண்ணதனோட விளைவுலாம் வந்து இப்போ பேஷண்ட்டால் வந்து கை வந்து உயிர் பெற்றிருக்குது அவருக்கு. அது இல்லாமல் ஒரு உயிர் சேதத்தையும் நம்ம தவிர்த்துருக்கோம். இந்த மாதிரியான பெரிய ரீபிளான்டேஷன் சொல்லக்கூடிய அறுவை சிகிச்சை வந்து பெரிய பெரிய மல்டி ஸ்பெஷாலிட்டி கார்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸ் லைக் சிஎம்சி பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் தான் பண்ணுவாங்க. பட் பேஷண்ட் வந்து அடிபட்டு முன்னாடியே நம்மக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணதுனால, நாங்கள் டீம் அரேஞ்ச் பண்ணதுனால இதுக்கு டைம் தான் இம்பார்ட்டன்ட். கிரிட்டிக்கல் இஸ்கிமியா டைம் அந்த துரித நேரத்தில் நம்ம பண்ணாமல் இருந்திருந்தோம்னா பேஷண்ட்டுக்கு கை மட்டும் இல்லாமல் அதன் விளைவுகளாக கிட்னி இன்ஜுரிஸ், மற்ற ப்ராப்ளம்ஸும் வந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இது இப்போ தவிர்க்கப்பட்டிருக்கிறது. ஸோ என்னோட இது வந்து விபத்தில் வந்து கை அடிபடுறது, கால் துண்டாகிறது எல்லாம் ஒரு விபத்தால் இருந்தாலுமே நம்ம முன்னெச்சரிக்கையாக விழிப்புணர்வோட நம்ம சீக்கிரமாக வந்தோம் அப்படின்னா நம்ம கையை காப்பாற்றிக்கலாம் அப்படின்றது ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக தான் இருக்கும். ஸோ இதுக்கு ஒத்துழைச்ச என்னுடைய வாஸ்குலர் சர்ஜன் டீம், பிளாஸ்டிக் சர்ஜன் டீம், அனஸ்தட்டிஸ்ட், பிளட் கொடுத்த ஸ்ருதி ஹாஸ்பிட்டல், என்னோட மற்ற கொலீக்ஸ் அண்ட் மை டீம்மேட்ஸ்க்கு எனக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த சர்ஜரிக்கு வந்து எங்கள் ஹாஸ்பிட்டலில் டோட்டலாக இந்த அறுவை சிகிச்சை வாஸ்குலர் சர்ஜன்லாம் சேர்த்து ஒரு 1.5 lakhs to 2 lakhs செலவாச்சுங்க சார். இந்த ஸ்கீம் வந்து கவர்மெண்ட்ல இருக்கிற ஸ்கீம் யூஸ் பண்ண முடியலைங்க சார் எங்களால். எங்களிடம் வந்து இன்னுயிர் காப்பும் 48 மணி நேரம் விபத்துக்கான ஸ்கீம் இருக்குங்க சார். அதில் சாலை விபத்தில் ஏற்படுறவங்களுக்கு 48 மணி நேரத்துக்கு ஃப்ரீயாக பண்ணுறோம். பட் இது வந்து க்ரஷரில் அடிபட்டு வந்ததுனால அது ஸ்கீம் இதில் அப்ளை பண்ண முடியும்.